உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த பொங்கலுங்கிறது இந்த தை மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கு தான் பொங்கல் நாள். உள்ளபடியே இது ஒரு மிகப்பெரிய உலகத் தமிழர்கள் வாழ்க்கையில் ஒரு மரபு, ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு, கலாச்சாரத்தை உலகத்துக்கே தூக்கி பிடிக்கிற உச்சிக்கு கொண்டு போன சிகரத்துக்கு கொண்டு போகிற இது ஒரு ஃபெஸ்டிவல், இது ஒரு பண்டிகை. அ அதாவது நெறைய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, உறவுகள்லாம் போய் வருவாங்க. வருசம் குடுக்கணும் பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு வருசல்ல போய் அவங்க இங்க வருவாங்க, அவங்க அங்க போங்க. இப்படி இப்படி வந்து எங்க தமிழகம் முழுவதும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ உலகம் முழுவதுமெல்லாம் ஒரு உடன்பாடு, ஒரு உறவு ஏற்பட்டு, வந்து போய் அத பேசிக்கிற ஒரு ஒரு நட்பு ஏற்பட்டு, ஒரு ஒரு இது வரும். வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி, ஆடு மாடெல்லாம் எல்லாம் மேய்ச்சி கீய்ச்சி, அது ஒரு ஒரு பெரிய விசேஷமா முன்னெடுப்பார்கள். வயல்ல காய்கறி அங்கே மாதிரி புது நெல் கொண்டு வந்து பொங்கல் அரிசி வச்சு, புது பானை வச்சு, வீடு சுத்தம் பண்ணி, வாசல்ல வீட்டில பொங்கலை வச்சு, கரும்பு கட்டு வச்சு, எல்லாமும் சமைச்சு, குடும்பங்களோட சந்தோஷமா அந்த ஒரு நாள் கழிப்பது என்பது மிக மிக சந்தோஷமான நாள். அதாவது மனிதர்களுக்கு ஒரு ஒரு புது மலர்ச்சி தெரியும். ஒரு வசந்த கால தொடக்கம் தெரியும். ஒரு வறுமையில்லா வாழ்வு பிறக்குமோங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு மனசுக்கு உற்சாகம் தெரியும். இதெல்லாம் பொங்கல் கண்டிப்பா உணர்த்தும். பொங்கலுங்கிற ஒத்த வார்த்தையில அத அடக்கிவிட முடியாது. அதில ஓராயிரம் காரணங்கள் இருக்கிறது. இத வந்து அது வந்து நம்ம வயல்ல பாடுபடுகிற ஏழை எளிய மக்கள் வந்து இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமாகவும், பாட்டாளி மக்கள், உழைக்கிற மக்கள் எல்லோருக்கும் அந்த மாதிரி இது ஒரு வெற்றி நாளாகவும் இனி தொடரும் அப்படின்னு சொல்லி பல மரபுகள் காலங்காலமாக இருக்கிறது. ஆகையினால் எல்லா உறவுகளும், எல்லா மக்களும் சந்தோஷமாக அந்த பொங்கல் அன்றிலிருந்தே ஒருவருக்கொருவர் பகையை மறந்து, இந்த மாரி எண்ணங்கள் மறந்து, கசப்பு உணர்வுகளை மறந்து, வெறுப்புகளை மறந்து, புது உறவாக இன்று முதல் எல்லோரும் தொடங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த காணொளியில் எல்லோருக்கும் பதிவு செய்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. இயற்கையாகவும், செயற்கையாகவும், மதமும், சாதியாகவும் ஒருவனை கட்டக்கூடாது. கடவுள் பெயரால் ஒருத்தனை கட்டக்கூடாது. சுதந்திரமும் எல்லோருக்கும் எல்லோரும் இருக்க வேண்டும். யாராலையும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அது மதமாகவும் சரி, இனமாகவும் சரி, மொழியாகவும் சரி, இனமாகவும் சரி என்று சொல்லி இந்த உலக தமிழ் சொந்தங்களுக்கும், இந்த உலக தமிழ் இன மக்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறேன். என்றைக்குமே தமிழர்கள் ஒற்றுமையாகவும், தமிழருக்குள்ள இந்த சாதி, மதம், இனம் கடந்து வாழ வேண்டும். நீங்கள் என்ன சாதியாக இருந்தாலும் சரி பரவாயில்லை. அதில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் தமிழனாக சொல்லுங்கள். தமிழர்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் தமிழராக ஒற்றுமை வாழ வேண்டும். ஒற்றுமையோடு இருந்து நாம் வெல்ல வேண்டும் என்று சொல்லி காலையில் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.